ஹாய் அமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ எக்கோ ஆஃப் தி ஹார்ட் பார்ட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து ஜெமீன் வந்து கத்திட்டு போயிருப்பான். டீ ஸ்டில் சைலண்ட்டாகவே இருந்திருப்பான். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான பாட்டுக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போ ஜெமீன் தான் வரானே. டே ரெடி ஆகிட்டியா? என்ன டே படுத்துருக்க? என்ன கண்ணில் ரெட்டாக இருக்கு? இவனுமா, என்னடா உனக்கு பிரச்சனை? என்னை தனியாகவே விட மாட்டியா? டே என்னடா சும்மா என்ன திட்டிகிட்டு இருக்க? கிளம்பு. எங்கே கிளம்பணும்? எங்கேயா? கோர்ட்டுக்கு தான். எதுக்கு? எதுக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜங்கோக்கு இன்னைக்கு வந்து ஆஜராகிறான். வா நம்ம போயிட்டு அவன் மேலே கேஸ் போட்டிருக்கோம்ல, வா நம்ம போவோம். இங்கே பாரு ஜிமீன், எனக்கு அதெல்லாம் முடியாதுடா. எனக்கு முடியாது. அவன் எப்படியாவது ஜெயில் போய் ஆகணும். நீ ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் வந்து டேவை வந்து ரெஸ்ட் ரூம் அனுப்பிடுறான். டேவும் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி. இப்போது அவரும் ஃப்ரெஷ்ஷாகி வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு, மச்சான் நான் சொல்கிறது கேளா? நீ எதுவும் பேசாதே, கம்முன்னு வா. அவனை இன்னைக்கு நம்ம ஜெயில் அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அப்படியே கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போது உள்ளே வரான். அப்படியே அந்த கோர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். இப்போது டேவும் அவனோட சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட கேஸ் இதை பற்றி. இப்போது ஜெமீனோட லாயர் தான் வந்துட்டு, வணக்கம் யுவர் ஆனர், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கேஸ் நடந்தது. ஆனால் அவங்க வேற ஒரு ஆளை செட் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்க, இவங்க தான் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் அவங்க பண்ணவே இல்லை. தோ இங்கே நிற்கிறாரே மிஸ்டர் ஜியான் ஜங்குக், இவர் தான் அந்த கார் ஆக்சிடெண்ட் பண்ணார். இப்போது அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே இருக்க ஜட்ஜ் தான், இவ்வளோ நாள் ஒத்துக்காமல் ஏன் இப்போ வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜங்குக் வந்துட்டு, நான் தான் பண்ணேன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். வாட்? ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? என்னடா சார், இங்கே ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. என் பையன் அப்படி பட்டம் கிடையாது. இங்கே பாருங்கள் சார், யார் நீங்கள் ஃபஸ்ட்டு? உங்களுக்கு கோர்ட்டோட மேனர்ஸ்லாம் தெரியாதா? நீங்கள் பாட்டும் வந்து கத்திட்ருக்கீங்க நடுவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட லாயர் கத்துறாரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், அப்பா ஏன்ப்பா இங்கே வந்து ஒழுங்கா போங்கப்பா. என்னடா நினச்சிட்ருக்கா? நான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு தானா? இங்கே பாருப்பா, நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்து பேசுங்கப்பா, நம்ம கோர்ட்டில் இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ இங்கே என்ன பண்ணுற? ஐயோ பா, அந்த கார் ஆக்சிடெண்ட் நான் தான் பண்ணேன், எனக்கு தெரியும். அது நீ இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் தான் அது. எப்படி நான் இல்லைன்றீங்க? சாரிப்பா, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பார்க்குறாரு ஜங்குக். இந்த சைட்லேருந்து ஜட்ஜ் தான், ஓகே நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட் பண்ண நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன் ஆனர். ஓகே, அப்போது இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், இதெல்லாம் நியாயமே கிடையாது. அவன் எவனோ ஒருத்த பண்ணவன் உள்ளே போயிட்டான், அப்புறம் என்ன அவனே வெளியே வந்துட்டான். இப்போது என் பையன் ஏன் உள்ளே போனோம்? இந்த கேஸ் தான் க்ளோஸ் ஆகிடுச்சுல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் தான், அப்பா வேணாம், நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் உள்ளே போகிறது தான் சரியா? நீங்கள் போகிறீங்களா? ஏன்டா இப்படி பண்ணுற? பெத்த வயிறு பற்றி நெறியுதுரா எனக்கு. உன்னை இந்த இடத்துக்கு தான் நிற்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா? சொல்லு, அதையும் சொல்லிடு. அப்போ நான் தான் ஏதோ விளையாட்டு புத்தியில் பண்ணிட்டேன், எனக்கு இது தேவைதான். இப்போ என்ன, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் என்னால் பண்ண முடியும். இப்போ நான் பண்ண தப்புக்கு தான் நான் போகிறேன், சரியா? வேறு யாரோ பண்ண தப்புக்கு போகல. நான் பண்ண தப்புக்கு நான் போய் அனுப்பி வைக்கணும். எனக்கு தெரியணும், நான் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சாகணும்ப்பா, இல்லைனா நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு. எனக்கு இந்த தண்டனை கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து பேசுகிறாரு. இப்போது அந்த சைட்லேருந்து டே தான் அப்படியே நிற்கிறான். எழுந்து ஜெமீன் வந்து டேவோட கை பிடிச்சிட்டு, என்னாச்சு உட்காரு. இல்லைடா உட்காருன்னு சொன்னேன், நீ எங்கேயாவது எழுந்து போனேன் அவ்வளோதான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேவோ ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு ஹைஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். டேவும் அங்கே அந்த இடத்துல ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான், எனக்கு ஓகே தான், என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இப்போது டே இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் எழுந்துருன்னு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.
இப்போது எல்லாருமே டேவை தான் பார்க்குறாங்க. டே தான் இப்போது இல்லை அவன் ஜெயிலுக்கெல்லாம் போவேணாம், அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது ஜெமீன் வந்து டேங்கோட கை பிடிச்சிட்டு, டேங் என்ன டேங் பண்ணிகிட்ருக்கா? கோர்ட் மேனஸ் கூட தெரியாத அவனுக்கு, ஒழுங்காக உட்காந்துரு, அவ்வளோதான் உனக்கு. அவன் ஃபுல்லாக போக வேண்டியவன், அவ்வளோதான். நீ என்ன பண்ணாலும் எதுவும் மாறாது டேயாங். அவன் உள்ளே போகிறது தான். அவனும் ஒத்துக்கிட்டால, உனக்கு என்னடா, உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் கை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கான். இப்போது அங்கே இருக்க ஜட்ஜ் தான் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இப்போது ஜட்ஜ் தான், உங்களுக்கு கோர்ட் மேனஸ் தான் என்னன்னு தெரியாதா? எல்லோரும் ஒரு சைடு வந்து கத்திட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கேன்? உங்களுக்கு வேணும்னா தனியாக போய் வெளியே போய் சண்டை போடுங்க, இங்கேருந்து சண்டை போடக்கூடாது. நான் என்ன பேசுகிறேனோ அதுதான், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீங்கள் பேசணும், புரியுதா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அப்படியே அந்த பேப்பரில் இருக்கிற நோட்ஸையும் படிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து 5 years ஜெயில் தண்டனைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து டயங்னால சுத்தமாக முடியல, இதெல்லாம் கேட்கவே முடியல அவனால். இப்போது ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். இப்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கேஸும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் அங்கே வெளியே வந்து ஹேண்ட்கஃப் போட்டு நிற்கிறான். இப்போது டயாங் தான் பக்கத்தில் வந்து ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே அவன் கையில் இருந்து டயாங்கோட ஃபேஸ் வரைக்கும் பார்க்குறான். இங்கே பாரு ஜங்குக், இங்கே பாரு, நான் இருக்கேன் சரியா? நான் எப்படியாவது திருப்பியும் டயாங் வேணாம், நான் பண்ண தப்புக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பே கிடையாது டயாங். என்ன டயாங் எப்படி பேசுகிற நீ? எனக்கு தெரியும், நானே உன் நிலமையில் இருந்தா என்னை நான் மன்னிக்க மாட்டேன் டயாங். எப்பட்றா நீ? உன் லைஃப்பை நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன் என்ன சரியா? நீ நமக்குள்ளே நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் உன்னை வந்து மீட் பண்ணதிலேருந்து உன் மியூசிக் ஸ்கூல் வரைக்கும் வந்தது, உன் வீடு வரைக்கும் வந்தது, எல்லாத்தையும் மறந்துடு டயாங் அப்படின்னு சொல்கிறாரு. டயாங்க்கு இன்னும் டேஸாக வருது. என்னடா பேசுகிற? என்ன பேசுகிற? பாரு ஜங்குக், இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத. இல்லை டயாங், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நமக்குள்ளே எதுவுமே இல்லை கரெக்டாக. நம்ம ஏன் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் சொல்லு, நம்ம என்ன லவ்வாக பண்ணுறோம்? டயாங் பேசாமல் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கோபமாக வருது ஜங்குக்கு இப்படி சொன்னது. டயாங் நீ ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் டயாங் ஜெயிலுக்கு போனாலும். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுல, நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். நீ ஹாப்பியாக இருக்கணும், புரியுதா? ஒழுங்காக சாப்பிட்டு, யாரையும் கெஞ்ச விடாத. சாப்பிட்டுன்னு நீயா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. நான் போகிறேன் டயாங் மொத்தமாக. டயாங்க்கு இன்னும் டேஸாக வருது. ஜங்குக்கு இப்படிலாம் பேசுகிறத கேட்டால் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேவோட ஹேண்ட்ஸே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு விட்டு போகவும் மனசே வரல. ஒரு மாதிரி டேவோட ஹேண்ட்ஸும் டேவோட ஃபேஸும் பார்க்குறான். டேவோட ஐஸில் இருந்து அப்படியே டேஸாக வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு அந்த டேஸை துடைக்கணும்னு தோணுது. பட் அவன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் மனசெல்லாம். இப்போது இந்த சைட் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. சார் போகலாமா, வாங்க, கையை பிடிச்சி நின்றுட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. டே தான் அங்கேயே நின்று ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் வந்துட்டு, டே என்னடா அழுகுற? ஏய் ஜிமின் போயிடுங்கிறது, ஜங்கு அவன் தெரியாம தானடா பண்ணியிருப்பான், ஏன்டா? டேய் அவன் தெரியாமல் பண்ணான், என்னமோ பண்ணான், நீ அழுதுட்டு நிற்காத சரியா? உன்னோட குடும்பத்தை அழைச்சிருக்கான்டா. இன்னும் பைத்திய மாட்டே? உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா இல்லையா? உன் சென்ஸ்லேருந்து இழந்து வாட்டே. எப்படி தான் நீ உன் குடும்பத்தை கொண்டவங்க கூட ஜாலியாக இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஜிமின் உனக்கு இதுக்கு மேலே அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, போயிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை தள்ளிட்டு டே தான் இப்போது அப்படியே உட்காந்துட்ருக்கான் அதே இடத்துல. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏய் சாரிடா, வாடா. வரமாட்டேன்டா, அவன் போயிட்டான்ல மொத்தமாக. நான் ஏன்டா இங்கேருந்து வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் சாரிடா,
ஏய் நீ என்னடா அவ்வளோ லவ் பண்ணுறியா அவனை? ஏய் பின்ன நானா சும்மா சும்மா நிற்கிறேன்னு நினச்சிட்ருக்கியா? ஆ அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் ஜிமின். இத்தனை வருஷமாக நான் எப்படி நடப்போடமாக தானே சுற்றிட்டு இருந்தேன். ஆ ஜங்கு என் பாதி லைஃப்பை மாற்றிட்டான்டா. அது சொன்னால் புரியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு அவர் ஒரு சைடாக நடந்து போகிறாரு. ஜிமின் தான் இப்போது இங்கே வர புரியே இல்லையா, எங்கே போகிற நீ, ஏ விட்றா, இங்கே வாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே காரில் போய் உட்கார வைக்கிறான். டே தான் இப்போது கோவமாக உட்காந்துட்ருக்கான். ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாகவே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். இந்த சைட் ஜங்குக் அப்படியே ஜெயிலில் தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு அவர் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸை வாங்கிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த இடமும் பிடிக்கல, ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அவருக்கு இருட்டு ரூம்னாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அண்ட் தென் சைலண்ட்டாக இருக்க அந்த பிளேஸே அவருக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி முடங்கி போய் உட்காந்துருக்கார் மூலையில். அவருக்கு இந்த சைலன்ஸ், இந்த இருட்டு பிடிக்கவே இல்லை. அவர் எப்போவுமே ஜாலியாக வெளியே சுற்றிட்டே இருப்பார், வீட்டில் அவ்வளோ இருக்க மாட்டார். பார்ட்டி டே இது மட்டும்தான் ஒரு உலகமாக இருந்திருக்கும். டே சுற்றி சுற்றி வந்திருப்பார், இல்லைன்னா பார்ட்டி இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி தான் இருந்திருப்பார் ஜங்குக். ஸோ ஜங்குக்கு இந்த சைலன்ஸ் அண்ட் டார்க்னஸ் பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அங்கே ஜங்குக்கோட ஜெயில் லைஃப் இப்படி தான் போயிருக்கோம். அவருக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அங்கே பேச தோணு யாருமே கிடையாது. யாராவது வந்து பேசினாலுமே ஜங்குக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார் அங்கே. இப்போது இந்த சைடு அப்படியே தான் அவருக்கு சொல்லவே முடியல வெளியே. ஜங்குக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ வெளியே சொல்லலான்னு பார்த்தா ஜிமின் ஏதாச்சும் சொல்லுவார். ஸோ அவர் ஜிமினுக்கு தெரியாமல் அப்பப்போ ஜங்குக்கு போய் பார்க்க போவார். பட் ஜங்குக்கு பார்க்க வந்திருக்க மாட்டார். என்ன தான் அவனை பார்க்க முடியலனாலும் அந்த வாய்ஸ் கேட்கலாம், அந்த ஒரு ஆசையில் தான் போயிருப்பார் டயாங். பட் அதுக்கும் இடம் இருந்திருக்காது. டயாங்க்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை பார்க்கவும் முடியல, அவன் வாய்ஸும் கேட்கவும் முடியல, அவனை மிஸ் பண்ணுறேன்னு வெளியே சொல்லக்கூட முடியல. என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி டயாங் ரொம்ப வெறுப்பாக இருக்குது டயாங்க்கு இதெல்லாம். ஸோ இப்படியே தான் போயிருக்கும். ஒவ்வொரு நாளுமே அவருக்கு வருஷ கணக்கில் தான் போயிருக்குமே. இப்போ அப்படி 5 இயர்ஸ் கழித்து காட்டுறாங்க. இப்போது இந்த சைட் ஜங்குக்கோட தண்டனை காலமும் முடிஞ்சிருது. அவர் அப்படியே அவர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஸோ அங்கே ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள் தம்பி, இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வார்டனும் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து சைன் போட்டுட்ருக்காரு. அப்படியே இந்த சைட் வெளியே பார்த்தா, ஜெயிலுக்கு வெளியே பார்த்தா டே அண்ட் ஜிமின் தான் ஹீகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஜங்குக்காக. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு டே பார்க்க போகிறான். அவன் ரொம்ப குஷியெல்லாம் இருக்கான். அப்படியே ஜிமின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், ரொம்ப வருஷம் கழிச்சு ஜங்குக்கை பார்க்க போகிறேன், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஹே தெரியுதுடா ஹாப்பியாக இருக்குன்னு, நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிகிட்ருக்க. உன் தொலை தாங்க முடியலடா, வந்துடுவான் எப்படியோ, நான் விட்டு போயிடுவான்ப்பா. ஏய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது பின்னாடிலேருந்து ஒரு பர்சன், தம்பி யாருக்காகப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஜிமினட்டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கோட அப்பா தான். ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கை நீட்டுறான். இப்போது ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு, நல்லா பண்ணுறீங்க, என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்களே வந்து பார்ப்பீங்களா? என் பையன் அப்படியே பறவை மாதிரி சுற்றிட்டுருப்பான், பறந்து அங்கேயும் இங்கேயும். அவனை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டிங்களே, எல்லாம் நான் சும்மா விட்டதே பெரிய விஷயம். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? ஸோ நீங்கள் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கணும் அவனை. எதுக்கு சார் பார்க்கணும் நீங்கள்? நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், என் பையன் உள்ள அனுபவிச்சதும் போதும். இனிமே அவன் கண்ணு முன்னாடி நீங்கள் பட்டிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து 2 பர்சன் வராங்க, பெரிய பாடி கார்ட்ஸ். ஜிமின் பார்க்குறான். அப்படியே என்ன மிரட்டுறீங்களா ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அப்படின்னு கூட வச்சுக்கோ, என் பையன்கிட்ட நீங்கள் 2 பேரும் வரவே கூடாது, புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கத்துறாரு. இப்போட்டே தான். ஸோ என்ன இப்போ உங்கள் பையனை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம், என் பையனை பார்க்குறது என்ன, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு.
இப்போ டே தான் ஜிமின் வா நம்ம போகலாம். டே நீ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஜிமின் போகலான்னு சொல்லிட்டேன். போகலாம், அவன் வருவான், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஜிமினை. இப்போது ஜங்கு கூட அப்போ தான் வந்துட்டானுங்க. இவனுங்களே கேஸ் கொடுத்து இவனுங்களே வந்து பார்ப்பானுங்களாம். இப்போ அப்படியே ஜங்கு கூட என்ட்ரி தான் அப்படியே வரான். அவன் வந்துட்டு எங்க அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இப்போது ஜங்கு கூட அப்போ தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்பா எங்கப்பா? யாருடா? அம்மாவா? அம்மா வீட்டில் இருக்காங்கடா. ஐயோ சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறேன்? ஏண்டா வீட்டுக்கு வராமல் எங்கே போகிறேன்? இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கா, அதுக்குள்ளே எங்கே? அப்பா நான் வந்து டேயாங் பார்க்கணும். என்னது டேயாங்க பார்க்கணுமா? ஜங்கு என்ன, நம்ம வீட்டுக்கு போகலாவா? அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? நான் அவனை பார்க்க வருவான்னு நினச்சேன், பார்க்கவே வரல. டேய் ஏன்டா பார்க்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்பா என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? நான் டேங்க பக்கத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் அவன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான்டா, அவனை போய் பார்க்கணுன்ற எனக்கு சுத்தமாக புரியலை ஜங்கு. என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? உங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா எனக்கு என்ன? எனக்கு அவனை பார்க்கணும். அவன் என்னை பார்க்க வருவான்னு நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்தே தேடுறாரு. இப்போது ஜங்கு கூட அப்போ தான் சரி வா வீட்டுக்கு போவோம். அப்பா நான் அவனை பார்க்காம வர மாட்டேன். டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? உங்கள் அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை, நம்ம போய் உங்கள் அம்மாவை பார்க்கலாவா? அப்பா நான் எங்கேயும் வரல, நான் அவனுக்காக தான் போனேன். அவனை பார்க்கணும், நான் எனக்கு அவனை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை விடுங்க. விட முடியாது. டேய் இவனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டை வச்சு தூக்க சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் 2 அடி தான் அவனுங்க அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இப்போ ஜங்கு கூட அப்போ பார்த்துட்டு டேய் அவனுங்களையாடா அடிச்ச, நம்ம ஆளுங்கடா. அப்போ எனக்கு டேயாங்க பார்க்கணும், புரியுதா? எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். என்னடா மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? அவனை ஏன்டா பார்க்கணும்? அப்போ நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவனை பார்க்கணும், ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். என்னது லவ்வா டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கூட அப்போ தான் நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே டேயோட வீட்டுக்கு போகிறான். அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கத்திட்டு இருக்கான். இப்போது நூனா தான் வராங்களே. ஜங்குக் நீங்களா? ஹாய் நூனா. டேயாங் எங்க? டேயாங் இங்கே இல்லையே அவர். எங்க அவருக்கு தெரியும்ல நான் இன்னைக்கு. ஜங்குக் அவர் இங்கே இல்லைப்பா. எங்க அவர் வீடு காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னது வீடு காலி பண்ணிட்டானா? இல்லையே, போய் சொல்கிறீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, என்ன சாமான்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் சொன்னல, நான் ஜஸ்ட் வீடு க்ளீன் பண்ண அப்பப்போ வந்துட்டு போவேன். அண்ணா போய் சொல்லாதீங்க ப்ளீஸ். டேயாங்க எங்கே இருக்கான் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன். நான் 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், எனக்கு டேயாங்க பார்க்கணும் ப்ளீஸ். ஆனால் ஜங்கு அது வந்து எனக்கு தெரியாது அவர் எங்கே போயிருக்கான்னு. நோனா ப்ளீஸ், நோனா ப்ளீஸ், எனக்கு டேயாங்க பார்க்கணும். எங்கே இருக்கான் சொல்லுங்கள். அவன் ரூமில் தான் இருக்கானா சொல்லுங்கள். ஜங்கு அவர் இங்கே இல்லை. ஏன் நோனா போய் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியும்ல உங்களுக்கு. நிஜமாக எனக்கு தெரியாது, நான் அப்பப்போ வீடு க்ளீன் பண்ண வருவேன், எனக்கு அதனால் தெரியாது. இவங்க சொல்ல மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்துகிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறானே. ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறான். பக்கத்தில் டேவை பார்த்துட்டு டே ஜங்குக் தான் கால் பண்ணுறான். வேணாம் ஜிமின், ஃபோனை கட் பண்ண. ஆனால் டே கட் பண்ணுன்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்போது திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அட்லீஸ்ட் கால் பண்ணுறால, ஜஸ்ட் ஆன்சராவது பண்ணலாமே. வேணான்னு சொன்னான். கட் பண்ணுறா. இப்போ டே தான் எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணாதரா. ஏய் நீ ஏன்டா இப்படி பண்ணுற? அவனை அவ்வளோ லவ் பண்ணுற, அன்றைக்கி அவ்வளோ பேசுன, இப்போ என்ன விட்டு கொடுக்குற? டே இல்லைடா, அவன் லைஃப் நல்லா இருக்கட்டும்,
ஏன் என் கூட வேணாம். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க அப்பா. எனது ம் ஆமாம், எனக்கு தெரியும். என்னடா சொல்கிற? ம் எனக்கு தெரியும்டா. அவன் அந்த லைஃப் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கட்டும். எதுக்கு என் கூடலாம்? ஆனால் டே நீ அவனுக்காக வேணாம், எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன்டா. இதோட பெரிய கஷ்டம்லாம் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒன்றுமே இல்லை ஜமீன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜெமினுக்கு மனசே கேட்கல. ஆனாலுமே இப்போ அப்படியே ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். நோனா ப்ளீஸ், எனக்கு டேவை பார்த்தாகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். இப்போ நூனாவும் ஏன்னா டேவும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பாரு ஜங்குக்காக. ஸோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணதால ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூனாவும் ஜங்குக்கும் ஒரே காரில் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், என்னது நம்ம ஏர்போர்ட்கா போகிறோம்? ஆமாம். எங்கே எங்கே போகிறான்னு தெரியுமா? யூஎஸ் போகிறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே விண்டோஸ் வழியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ கரெக்டாக ஜமீன் தான் அப்படியே டேவை உள்ளே விட்டுட்டு வெளியே வந்திருப்பான். ஜங்குக்கும் அப்போ வந்து இறங்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போது ஜமீன் பார்த்துட்டு ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான்? ஜங்குக்கும் பார்த்துறான். ஜமீன் எங்க டே எங்க? அதெல்லாம் இல்லையே. என்ன கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய் நடிக்கத்துறா, டே எங்க? என்ன பேசுகிற ஜங்குக்? எனக்கு ஒன்றுமே புரியல. டே ஏன் இங்கே வரப்போகிறான்? ஏய் நடிக்காதரா, சொல்லு ஒழுங்கா, எங்க அவன்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்க்குறான். நூனா பின்னாடி வந்து பார்த்துட்டு ரைட்டு இவ சொல்லிட்டு இருப்பாளே. அது வந்து அவன் போர்டிங் போயிட்டான். என்னது? அவன் உள்ளே இருக்கான். இன்னும் 1/2 hour ஃப்ளைட்டு. அட பாவி. ஸோ ஜிமினை தள்ளிட்டு அப்படியே உள்ளே ஓடுறான் ஜங்கு. ஸோ உள்ளே போனால் அங்கே விட மாட்டுறாங்க. அது வந்து நான் உள்ளே போகணும். எதுக்கு சார் உள்ளே போகணும்? உங்கள் பாஸ் இருக்கா? யார் நீங்கள்? ஃபஸ்ட்டு ஃபுல் செக்கிங் பண்ணிங்களா? நீங்கள் மட்டும் உள்ளே ஓடி வரீங்க? இல்லை, எனக்கு உள்ளே இருக்க ஒரு பர்சன் பார்க்கணும். கிம் டேயாங். அப்படிலாம் யாரையும் பார்க்க முடியாது சார். உள்ளே போனது தான். திருப்பிலாம் யாரும் வரமாட்டாங்க. இல்லை, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்களேன் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த போலீஸ்லாம் சாரி சார், யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். போர்டிங் பாஸ் இருக்கான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இதுக்கான ஃப்ளைட்டான்னு சொல்லுங்கள், உங்களை உள்ளே விடுறோம். அது மற்றபடி உங்களெலாம் உள்ளே விட முடியாது சார், இது ரூல்ஸ். சார் எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும், ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் பார்க்கணும் ஒருத்தனை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த போலீஸில் விடமாட்டேன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. தடை விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஒரு லேடி அப்போ தான் வருதே பக்கத்தில். அந்த லேடி மேலே கத்தி வச்சுட்டு இப்போ உள்ளே விட போகிறீங்களா? இல்லை. ஏய் என்னடா பண்ணுற? ஏய் இல்லைடா சார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, என்னை உள்ளே விடலாம், அதுக்கப்புறம் நான் வந்து இவங்களை ஏதாச்சும் பண்ணுறேன். டே எதுவும் பண்ணுறாதரா, எங்கள் அம்மாடா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பசங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த லேடி தான், தம்பி என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன், என் மேலேயேப்பா கத்தி வச்சிருக்கேன். ஏய் கம்முனிரு, என்னை உள்ளே விட சொல்லு, அப்போ தான் நான் விடுவேன் உன்னை. தம்பி உள்ளே விட்டுருப்பா, என்னை இறக்கிட்டு போகிறான்ப்பா. இங்கே பாருங்க மேடம், நாங்கள் அந்த மாதிரிலாம் உள்ளே விட மாட்டோம். நீங்கள் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஏய் என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிருக்கியா? உள்ள ஒரு பர்சன் இருக்கான், கிம் டேயாங், அவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த போலீஸ் தான், இங்கே பாருங்க, நீங்கள் ஒழுங்காக அந்த கத்தியை இறக்கலை, எங்கள் கையில் என்ன இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து காட்டுறான். ஜங்குக்கு அதெல்லாம் பயப்படாமல், இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், எனக்கு இந்த கிம் டேயாங் வேணும், அவனை கூப்பிடுங்க, நான் இவங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போது அந்த லேடி தான், ஐயோ அந்த டேயாங்க கொடுத்துருப்பா இவங்கிட்ட, என் கழுத்து போயிட போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இப்படி அந்த பொண்ணோட கழுத்தில் நைஃப் வச்சுட்டு கேட்டுட்ருக்கான். அவங்க வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு உடனே பேக்வேர்டாக நடந்து அப்படியே போர்டிங் இருக்க இடத்துக்குள்ளே தான் போகிறானே. ஸோ எல்லாருமே அங்கே வந்து கூட்டம் சேர்ந்துறாங்க. யாரா இது இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஐயோ ஏதோ ரவுடி போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே பேக்வேர்டாக நடந்து வந்து ஒரு பர்சனாக வந்து திரும்பி பார்க்குறான், அங்கே டயாங் இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் அப்போ தான் அப்படியே எழுந்து பார்க்குறான், என்ன சவுண்டுன்ற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். டயாங் மட்டும் அங்கே தனியாக தெரியுறான். டயாங்கை பார்த்துட்டு, டயாங் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான்.
இப்போது டேங்கை பார்த்த உடனே அவன் கையில் இருக்க நைஃபையும் அந்த பொண்ணையை விட்டுடுறான். விட்ட உடனே போலீஸ் வந்து ஜங்குக்கை செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ அந்த கன்னோட பேக் சைடு இது இருக்கும்ல, அதை வச்சு செம்மையாக பஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக்கால வலி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுறாரு. கீழே விழுந்துட்டு அப்படியே டேங்கை பார்க்குறாரு. அவருக்கு சொல்லவே முடியல, ஒரு மாதிரி டியர்ஸாக வந்துட்டே இருக்கு அவர் கண்ணில் இருந்து. அப்படியே டியர்ஸ் ஐஸோடு பார்த்துட்டே இருக்காரு. டேங்கை ஒன்றுமே புரியல, யார் இது, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்படியே ஜங்குக்கும் அவங்க அடிக்கிறதுலாம் பார்க்காம டயங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே நூனா ஜிமின்லாம் வந்துடுறாங்க, ஓடி வந்துடுறாங்க அங்கே. இப்போ ஜிமின் தான் போயிட்டு சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அது தெரியாமல் நடந்துருச்சு சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இங்கே கேட்டுட்ருக்கான் போலீஸ்கிட்ட. அப்போ டயங் தான் முன்னாடி வந்து பார்க்குறான், யார் இது. அப்போது ஜிமின் கிட்ட போய் கேட்குறான், ஜிமின் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஆனால் ஜிமின் வந்து இங்கே போலீஸை சமாதானப்படுத்திட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். டயாங் டடனா ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக் ஜங்குக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறான். ஜங்குக்கால் சுத்தமாக முடியல, அவர் ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு கீழே விழுந்திருப்பார். டயாங் அப்படியே போயிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. ஜங்குக்கும் அப்படி தான் டயாங்கை பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ அவனுக்கு வாயிலேருந்து அப்படியே பிளட் வந்துகிட்டே இருக்கு. டயாங் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜங்குக் நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி டியர்ஸ் ஐஸோட அப்படியே பேசிகிட்டே இருக்கார் ஜங்குக் கிட்ட. ஜங்குக்கை ரொம்ப அடிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். அப்படியே டயாங்கோட தோல்லே அப்படியே மயக்க போட்டு விழுறாரு.